அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேர்ந்துருக்கிற லெட்டர்ஸை வந்து அதாவது சேர்ந்துருக்கிற உங்களோட பேரை வந்து இப்படி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டர் இருக்குது. ஸோ இந்த 2 லெட்டரை வந்து இப்போ சிவராமன் அப்படிங்கிறத சிவாவும் ராமனையும் நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார எவ்வளோ டேட்டா இருந்ததுனாலும் ஈஸியாக வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன். அந்த டேட்டாவில் வந்து 2 பேர் இருக்குது. அந்த 2 பேர் வந்து நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. நான் அந்த 2 பேரை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதே போல் தனித்தனியாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும். அந்த மாதிரி பண்ணாமல் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து டேட்டா அப்படிங்கிற டேப்குள்ளார போய்க்கோங்க. ஹோம், இன்சர்ட் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து டேட்டா அப்படிங்கிற டேப்குள்ளார போய்க்கோங்க. போயிட்டு வந்து டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டட் அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ செலக்ட் ஆகிருக்கிறத வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஒன்றும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஃபிக்ஸ்டு வித் அப்படிங்கிறத வந்து அது வேண்டாம். அது வந்து இன்னொரு ஆப்ஷன். ஸோ டீலிமிட்டட் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பிரிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறத பிரிக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்பேஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை கமாக்கு அப்புறம் இருக்கிறத பண்ணணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டேபுக்கு அப்புறம் வந்து இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பிரிக்கணும்னா இதை நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் அதர்ஸ் கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறத நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதனால் ஸ்பேஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதிலேயே வந்து ஃபில்டர் ஆகி ப்ரிவ்யூ காமிக்கிது. நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் டேட்டா ஃபார்மேட் வந்து கேட்குது. ஸோ இதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத ஃபினிஷ் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறேன், டெக்ஸ்ட் டு காலம் போடுறேன், ஸோ டீலிமிட் கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட லெட்டர்ஸை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நேம் தான் பிரித்து எடுக்கணும்னு கிடையாது. ஒரு பேராகிராஃபில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் வேணும், இல்லை கமாக்கு அப்புறம் வேணும், டேப்க்கு அப்புறம் வேணும், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.